எங்கடா? அட வாண. டேய் வேணாம்டா. உட்கார். டேய் அப்பா பார்த்தா திட்டு வர்றா. எதுக்கு திட்ட போறாரு? அண்ணே அவரே பல வருஷமா சோகத்துல வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாரு. ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு இருக்க வேதனை உனக்கு இருக்காதா? பொண்டாட்டிய பறி கொடுத்தவ நீ யோசிக்காதண்ணே. உட்கார். டேய் டேய் அட உட்காருண்ணே. இரு. டேய் என்னடா பண்ற? இது வரேன். டேய் 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 வேணாம்டா. ஐயோ அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரிய கலாட்டம் நடந்துச்சுல, அதானே உன்னை கூட வீட்டை விட்டு வெளியே போக கூடாம அந்த மாறனும் அந்த கையால சேர்ந்து உன்னை ரூம்குள்ள போட்டு அடைச்சு நீ கூட கத்தினே இருந்தியே. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? இந்த ஊர் உலகத்துல எவன் தான் குடிக்கல? அவன் காரணமே இல்லாம குடிச்சு உடம்பையும் குடும்பத்தையும் அழிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ அப்படியா? கண்மணி அண்ணி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க, உசிரியே வச்சிருந்தியானே. அந்த உசுறு உன்னை விட்டு பிரிஞ்சா வலிக்காதானே? அண்ணே இங்க இருக்க யாருக்கு வேணா வலி புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு புரியும்ண்ணே, எனக்கு புரியும். நீ என்ன எப்படி பாக்குறலாம் தெரியலண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூத்தவன் நீதான். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இந்தா என்னடா? குடினே. இல்லடா வேணாம். ஏன் வேணாம்? வீட்டுல பார்த்தா திட்டுவாங்களா? இல்ல நான் குடிக்கிறத விட்டுட்டேன். குடிக்கிறத விட்டியா? சரி நீ குடிக்க வேணாம். குடிக்கிறத விட்டா அண்ணிய மறந்துடுவியா? கொஞ்சம் யோசி. இதே கோயிலுக்கு அண்ணி கூட நீ ஜோடியா வந்து எவ்வளோ சந்தோஷமா சுத்தி இருக்க. இந்த ஊரே உங்க ரெண்டு பேரையும் பார்த்து அடடே இப்படி ஒரு ஜோடியா அப்படின்னு கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாறா அவன் பொண்டாட்டியோட இருக்கான், கார்த்தியும் அவன் பொண்டாட்டியோட இருக்கான். ஆனா நீ இப்படி தனியா ஒண்டி கட்டியா இருக்கேன்னு. அவளுக்கு ஒரு வளையல் எடுத்தேன், கையில போட்டு பார்த்தா அழகா இருக்கும்ல, அதான். எங்க அவ? பாப்பா என் கூட இல்லையே. உன் கூட இல்லையா? நீதானே எப்பவுமே பாப்பா கூடவே இருப்ப, எங்க போயிருப்பா? காலையில இருந்து பாப்பாவை பார்க்கவே இல்லை நானு. அவ உன் கூட தான் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏய் என்னடா சொல்ற? அவ உன் கூட தூங்கிட்டு இருந்தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போன புள்ளா போ. சரி இரு பதறாத. பிருந்தா கூட எங்காவது விளையாண்டுகிட்டு இருப்பா. அவ எங்க பிருந்தா? பிருந்தா பிருந்தா இங்க தானே இருக்கா? பிருந்தா இங்க வா. என்னக்கா? ஏய் கனிங்க இங்க தானே இருந்தா. ஏய் என்னடி என்கிட்ட திரும்ப கேக்குற? ஏய் என்னடா இது? அண்ணி எங்க? என்னாச்சு நீ? கனி எங்க? உங்க கூட இருக்கா? மாறா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்கடா போயிருப்பா? புது ஒரு எங்க போயிருப்பா? பதறாத. அப்பா அத்தை கூட எங்காவது போயிருப்பா. மாமா கூடயா? இந்த பெயிண்டிங் வேலை சிறப்பா செய்யணும். ஏற்கனவே சொல்லிருக்காங்க, பண்ணிடுவாங்க. சொல்லு வள்ளி. சாமி அடிக்கிட்ட குறி கேட்க போனோம். பாப்பாவுக்கும் குறி கேட்டலாம். வா. சரி நான் வந்து சரிங்க, போயிட்டு வாங்க. நல்லா தான் பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பதறாத. அப்பாட்ட கேப்போம். எங்க போயிருப்பா பாப்பா? என்னடா பண்ற? போய் பாப்பாக்கு குறி கேட்கணும். வா. மாமா கனி எங்க? கனி உங்க கூட இல்லையா? உங்க கூட தானே இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்னம்மா சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டா நீ எங்கிட்ட கேக்குற?
எல்லாரும் அந்த குழந்தைய கண்ணு பதட்டத்துல இருக்காங்க, இவன் தம் அடிச்சிட்டு இருக்கான். ம்? ஏதோ தப்பா இருக்கே. மேடம் என்னாச்சு மேடம்? சார், என் குழந்தைய காணோம். அவ எங்க போனா எதுவுமே தெரியல. ஊர் எல்லாமே நாங்க தேடி பார்த்துட்டோம் சார், எங்கேயுமே கிடைக்கல. என் எதிரியால என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க இங்க வில்லேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு வீடும் கம்ப்ளீட்டா கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? பயப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. வில்லேஜை தாண்டி அலர்ட் பண்ணிடுறேன். ம். கான்ஸ்டபிள் சர்ச். ஓகே சார். தல, பாப்பா. என்னடா குழந்தை என்னாச்சு ஏதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? தல, இல்ல தல, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. ஆனா எனக்கு அந்த சூர்யா மேல டவுட்டா இருக்கு தல. ஏன்? நம்ம மொத்த குடும்பமும் குழந்தைய காணும்னு ஊரெல்லாம் தேடுறோம். ஆனா அந்த சூர்யா மட்டும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம ஜாலியா ஒரு ஓரத்துல குந்திட்டு இருக்கான் தல. இல்ல தல, உனக்கும் அவனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம்.